குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸுங்க. நான் ஈவினிங் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் செய்யலாமா இருக்குது. இது ஒரு கப்பு பச்சரிசி, ஒரு கப்பு கோதுமை மாவு, அப்புறம் இது வெல்லம் பானி காய்ச்சி வச்சுருக்கு. ஒரு 2 கிளாஸ் தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருக்கு. இது ஏலக்காய் போட்டிருக்கு. நான் இன்னும் நம்ம இதில் தேங்காய் போடணும். ஏலக்காய் போட்டிருக்கு. பலாப்பழம் இருக்குல்ல, நல்ல பழுத்த பலாப்பழம், அது ஒரு 30 எண்ணம் நுழுமுறாக சின்னதாக கட் பண்ணி நம்ம இதில் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வெல்லம் ஊற்றி ஏலக்காய் போட்டு நல்லா அடித்து வச்சிடணும். இன்னும் நம்ம இதில் தேங்காய் நல்லா சுரண்டி போடணும் மெலிசாக. வாழை இலை, இந்த வாழை இலையில் நம்ம ப்ரெஸ் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணும். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. மாவு பிசைஞ்சாச்சு. நம்ம இவ்வளோ மாவு எடுக்கணும். இதில் போட வேண்டியது பலாப்பழம் ஒரு 30, பலாப்பழம் ஒரு 30, கடையிலேருந்து வாங்க ஒரு 30 எண்ணம் போடணும். தேங்காய், வெல்லம், ஏலக்காய், சுக்கு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைக்கணும். தேங்காய் அரைக்க வேணாம், தேங்காய் திரும்பி போட்டால் போதும். இவ்வளோ பண்ணிவிட்டு இதை அப்படியே மடக்கி வச்சு இதை பாருங்கள் இங்கே வைக்கணும். இது வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸுங்க. இதை வெந்துட்டு எடுக்க ஃப்ரெண்ட்ஸுங்க. பாருங்கள், இது பேர் இலையப்பம். இது பலாப்பழத்தில் செஞ்சது. இலையப்பம் செஞ்சுருக்கு. இன்றைக்கி ஈவினிங் எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸு இது தான் ஃப்ரெண்ட்ஸுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.